தெலங்கானா காவல் நிலையத்தில் இயக்குனர் ராஜமௌலி மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று அறிவோம். விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா, வணக்கம். என்ன நிகழ்ந்தது? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இயக்குனர் எஸ் ராஜமௌலி மீது பகவான் ஹனுமான் குறித்து அவமதிப்பு கருத்துக்கள் கூறியதாக ராஷ்டிரிய வனரா சேனா அமைப்பு குற்றம் சாட்டி சாரூர் நகர் போலீஸ் நிலையத்தில் அவருக்கு எதிராக புகார் அளித்திருக்கிறது. ஹனுமான் தொடர்பாக ராஜமௌலி கூறிய கருத்துக்களுக்காக இந்த விவகாரம் பூதாகரமா வெடித்திருக்கிறது. இந்துக்கள் மனதை காயப்படுத்தியதாகவும் திரைப்படத்துறையில் இந்து தெய்வங்களை அவமதிக்கும் பழக்கம் அதிகரித்து வருவதாக அந்த அமைப்பு கவலை வெளிப்படுத்தி இருக்கிறது. இவ்விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் இது போன்ற கருத்துக்கள் வெளியிடாமல் தடுக்கும் வகையில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் போலீசாரை கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆனால் தற்போது வரை இந்த புகாரின் பேரில் போலீசார் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் சமீபத்தில் இயக்குனர் ராஜமௌலி மகேஷ் பாபு வைத்து எடுக்கும் படத்தின் டைட்டில் வெளியீட்டு விழா ஹைதராபாத் ராமோஜி பிலிம் சிட்டியில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த படத்திற்கு டைட்டில் வாரணாசி என வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த டைட்டில் வெளியீட்டு விழா பெரிய திரையை அமைக்கப்பட்டு திரையிடும் போது சில குறிப்பிட்ட நேரத்தில் அது திறக்கப்படாமல் சிறிது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இருந்தது. இறுதியில் சிக்கல் சரி செய்யப்பட்டு அந்த டைட்டில் டீசர் காட்டப்பட்டது. அப்போது மேடையிலிருந்து வாரணாசி பட இயக்குனர் ராஜமௌலி அங்கு கூடியிருந்த அனைவரிடம் மன்னிப்பு கேட்டார். அதற்கு பிறகு எனக்கு கடவுள் மீது பெரிய நம்பிக்கை இல்லை, என் மீது அனுமானின் ஆசீர்வாதம் இருப்பதாக என் தந்தை விஜேந்திர பிரசாத் ஒரு முறை கூறியிருந்தார். இந்த தொழில்நுட்ப சிக்கல் ஏற்பட்ட போது எனக்கு கோபம் வந்தது. இப்படிதான் ஹனுமான் எனக்கு உதவலானா என ராஜமௌலி அங்கு கூறினார். மேலும் என் மனைவி அனுமானின் தீவிர பக்தை, அவள் அடிக்கடி தன் நண்பனை போல் அவனுடன் பேசிக் கொண்டிருப்பாள். எனக்கு அவள் மீதும் கோபம் வந்தது. என் மனைவியின் நண்பனும் அனுமானும் இந்த முறையாவது எனக்கு உதவனா எனக்கு என்று பார்ப்போம் என்று கூறி டீசரை வெளியிட்டிருந்தார். இந்த அவருடைய பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் சர்ச்சையாகி இருக்கிறது. பலரும் இதற்கு அனுமான் பக்தர்கள் உட்பட பலரும் மனமும் வருத்தப்பட்டதாக அவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இதற்கு கண்டனம் ஏற்பட்ட நிலையில் இந்த சேனா அமைப்பு சார்பாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.